ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னு போயிருக்கிறீங்களா? கர்த்தர் நன்மையானதை தருகிறவர், சரியா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க போகிறது. அதுக்கு தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். பாருங்களேன், 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் நன்மை செய்யாம இருக்க மாட்டார். உங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். கட்டாய நன்மையை வழங்குவார். ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்க்கீங்கல்ல, சுகம், விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை முடியணும், பிள்ளைகள் காரியத்துல கற்பத்தின் ஆசீர்வாதம், ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும், பிசினஸ் காரியம், ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மையை எதிர்பார்த்திருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் தரமாட்டேங்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தராம எப்படி இருப்பாரு? உங்களுக்காக சிலுவை சுமந்தார்ல, கட்டாயம் தருவார். நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார்.